சார், அது வேணாம்னு சொல்றோம். எங்களை போய் எதிர்க்கிறீங்க, நடத்த வேணாம்னு சொல்றீங்களே சார். இதை விட எதிர்ப்பு என்ன சார் வேணும் சார்? மது கடையை வேணாம் சார் இந்த பூமியில. அதுக்காக இதை விட என்ன கொடுமை சார் வேணும்? எத்தனை பேர் குடிகாரன கொடுமை நடக்குது. ஏன் சார் எத்தனை பேர் கொலை பண்ணி டார்ச்சர் பண்றாங்க? யாராவது ஒருத்தர் இதுக்காக போராடுறாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா? அதுக்கு நம்ம எவ்வளவு பேர் நிக்கறாங்க சார்? அகில உலக சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டி 15 ஆண்டு காலமாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாநிலை அறப்போராட்டம், கையெழுத்து இயக்கம், பேரணி, எழுச்சி பேரணி, பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது இந்த வாகன பிரச்சார எழுச்சி நடைபயணம் வடலூர் சத்திய ஞான சபையிலிருந்து தொடங்கி சென்னை வரை சென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நேரில் மனு அளிக்க இருக்கிறோம். வடலூரில் அசைவ உணவகங்களை அகற்றி, மதுக்கடை, மாமிச கடைகளை அகற்றி இந்த ஞான பூமி, புண்ணிய பூமி, புனித பூமியை புனித நகரமாக அறிவிக்க கோரி அகில உலக சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட அருளாளர்கள் பதாகைகளை ஏந்தி சுத்த சன்மார்க்க நீதி கொடியினை பெற்று இப்பொழுது எழுச்சி நடைபயணம் இங்கே ஊர்வலமாக இங்கேருந்து 4 ரோடு வரல, வடலூர் 4 ரோடு அமைதியான முறையில் ஒருவர் பின் ஒருவராக செல்ல இருக்கிறோம். அதற்கு பிறகு வாகனத்தில் 10 நாட்கள் திட்டமிட்டபடி தொடர்ந்து வாகன பிரச்சாரமாக மேற்கொள்ள இருக்கிறோம். ஏன்னா காவல்துறை வழிகாட்டுதல் அப்படி தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு திட்டமிட்டபடி 10 நாட்கள் ஆங்காங்கே தங்கி சுத்த சன்மார்க்க சத்திவிசார சொற்பொழிவு நிகழ்த்தி அந்தந்த பகுதியில் சுத்த சன்மார்க்க விழிப்புணர்வை உண்டு பண்ணி போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாமல் காவல்துறையுடைய ஆணையை நாம் எல்லாம் கருத்தில் கொண்டு சிறமேற்கொண்டு நாம் எல்லாம் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் செயல்பட வேண்டும். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பில் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைக்கு 12/8/2026 புதன்கிழமை. இன்றையிலிருந்து 10 நாட்கள் 21/8/2026 வரை வடலூரை புனித நகரமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டி அகில உலக சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு வடலூர் சத்திய ஞான சபையிலிருந்து புறப்பட்டு ஏராளமான சன்மார்க்க நண்பர்கள் பதாகைகளை ஏந்தி சுத்த சன்மார்க்க நீதிக்கொடியை ஏந்தி பிரச்சார எழுச்சி நடைபயணத்தை தொடங்குகிறார்கள். பிரச்சார எழுச்சி நடைபயணத்தில் நடுப்பட்டு புருஷோத்தமன் குழுவினர்கள் கும்மி காவலோட்டத்தோடு சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட அருளாளர்கள் இந்த எழுச்சி நடைபயணத்தில் பங்கேற்கும் விதமாக பதாகைகளை ஏந்தி சுத்த சன்மார்க்க நீதி கொடியினை ஏந்தி சிறப்பாக இந்த எழுச்சி நடைபயணத்தை வழிநடத்துகிறார்கள். அன்பர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருவர் பின் ஒருவர் 2 நபர்களாக அணிவகுத்து இந்த எழுச்சி நடைபயணத்தை சிறப்பிக்க உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வடலூரில் மதுக்கடை, மாமிச கடை, அசைவ உணவகங்களை அகற்றி வடலூரை புனித நகரமாக அறிவிக்க கோரி சுத்த சன்மார்க்க விழிப்புணர்வு எழுச்சி பேரணி இப்பொழுது நடைபயணம் தொடங்க இருக்கிறது. மக அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி 12/8/2026 இந்த சன்மார்க்க எழுச்சி நடைபயணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், வடலூரை புனித நகரமாக அரசு அறிவிக்க வேண்டி ஒரு மாபெரும் சன்மார்க்க எழுச்சி நடைபயணமானது நடைபெற இருக்கின்றது. இந்த எழுச்சி நடைபயணத்தினுடைய நோக்கம் ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், கயா, காசி போன்ற நகரங்களை எப்படி புனித நகரமாக அரசு அறிவித்து அங்கு இருக்கக்கூடிய மது, மாமிச கடைகளை அகற்றி புனித நகரமாக அறிவித்ததோ அதன் அடிப்படையில் வடலூரையும் புனித பூமியாக அரசு அறிவித்து ஒரு மாபெரும் புனித பூமியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எழுச்சி நடைபயணமானது நடைபெற இருக்கின்றது. இந்த தமிழகத்திலே ஒரு வரலாற்று பதிவை இந்த தமிழ் மண்ணிலே நிகழ்த்த வேண்டும் என்றால் அது வடலூர் பெருவெளிதான்.
வள்ளல் பெருமான் வாழ்ந்த அந்த வடலூர் பெருவழியை சைவ நகரமாக அரசு அறிவித்து வடலூருக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமை மிகு சன்மார்க்க பெருந்தொண்டர்கள் இங்கு அணிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? வடலூரை புனித நகரமாக அரசு அறிவிக்க வேண்டும். வடலூரில் ஒரு மது மாமிச கடை கூட இருக்கக்கூடாது. கருணையின் வடிவமான இந்த பூமியை, இந்த கருணை வடிவமான இந்த பூமியில் மதுக்கடையும் மாமிச கடையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய எழுச்சி நடைபயணம் தொடங்கி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த எழுச்சி நடைபயணத்தில் அனைவரும் கலந்து கொண்டு 10 நாட்கள் தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்து நடைபெற்று தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த மனு வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த வடலூர் புனித பூமியை மிகச் சிறப்பாக உலகத்திலேயே இறைவன் அருட்பெருஞ்சோதி உலகத்திற்கே கடவுளை பார்த்தவர் நம்முடைய வள்ளல் பெருந்தகை தான். இந்த உலக மக்கள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி இனி சன்மார்க்க ஆட்சி தான் உலகம் முழுவதும் நடைபெற வேண்டும். ஆகவே நம்முடைய வள்ளலால் காட்டிய வழியில் உலக மக்கள் எல்லோரும் சன்மார்க்கத்தை சார்ந்து நல்வழியில் தூய்மையாக பசுமையை பெருக்கி, இயற்கை வளங்களை பெருக்கி, விவசாயத்தை பெருக்கி, சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை வளர்த்து நம்முடைய இறைவனுடைய திருவடியை சார்ந்து எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். ஆகவே இந்த பூமியை, புனித பூமியை, இந்த பெருவழியை பெருமை மிகு வெளியாக மாற்றி இந்த வடலூரை புனித நகரமாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் மிகச் சிறப்பாக திரண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த வடலூரை புனித நகரமாக அறிவித்து இந்த இடத்தை புனித பூமியாக மாற்றி இயற்கை வளங்களை பெருக்கி மக்களுக்கு அடிப்படை வசதிகள், நல்ல குடிநீர், சிறந்த உணவு, நல்ல இருப்பிடம், இயற்கையான குடில், பசுமை குடில், இது போன்ற அமைப்புகளை உருவாக்கி பசுமை போத்திய பூமியாக மாற்றிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வடலூர் பார்வதிபுரம் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த இயக்கமானது 2013இல் பார்வதிபுரம் சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 2013லேயே வடலூர் புனித நகரமாக்க வேண்டும், மது மாமிசம் இல்லாத நகரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கையெழுத்து பிரதிகள் எடுத்து அரசுக்கு சமர்ப்பித்தோம். அப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் எங்களை அழைத்து கொடுத்து இன்பத்தோடு வரவேற்று பேசி முடித்தார்கள், செய்வதென்று உறுதியளித்தார்கள். அதற்குள் அந்த ஆட்சி முடிந்து விட்டது. மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு எங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விட்டது. இப்பொழுது நல்லாட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த எழுச்சி நடைப்பயணம் வெற்றி அடைய வேண்டும். எல்லோரும் சோர்வில்லாமல் சென்னை வரை நடந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சன்மார்க்க தொண்டர்களே, அனைவருக்கும் பார்வதிபுரம் கிராமவாசிகள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக பல்லாண்டு காலமாக வடலூர் நகரை புனிதரமாக ஆக்க வேண்டும் என்று பல வகையான போராட்டங்கள் என்பது நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், சுவரெழுப்பு, அதே போன்று வால் போஸ்ட் உள்பட துண்டு துக்காணி உள்பட அனைத்து பகுதி மக்களையும் சந்தித்து இன்றைக்கு கடந்த கால ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலையும் மற்றும் திமுக ஆட்சியிலையும் இந்த நகரை, வடலூர் நகரை புனிதமாக கொண்டு வர வேண்டும், மது மாமிசம் இல்லாத ஒரு நகரமாக கொண்டு வர வேண்டும், அது வள்ளலாருக்கு செய்ய வேண்டிய நம்ம கடமை. அதே போன்று இங்கே இந்த புண்ணிய பூமி என்பது நல்லவர்கள், வல்லவர்கள், உத்தமர்கள், தியாகிகள், அதே போல தர்மசீலர்கள், தர்மசாலை உள்பட வள்ளலார் துவக்கி வைத்து சன்மார்க்க கொடி ஏற்றி வைத்து இன்றைக்கு கருணையில்லா ஆட்சி கடிகு ஒழிக அருள் நேர்ந்த சன்மார்க்கர் ஆள்கள் என்று கடந்த காலத்தில் பாடி நல்ல ஒரு 3000 பாடல்களை இன்றைக்கு பாடியுள்ளார். எனவே நாம் அனைவரும் இந்த சன்மார்க்க சங்கத்தில், அகில உலக சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக
இந்த நடைபயணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை ஒன்றுபடுவோம், போராடுவோம், வள்ளலார் சொன்ன அந்த வழியை பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நம்முடைய வடலூர் புண்ணிய பூமியை புனித நகரமாக ஆக்குவதற்கு நெடுங்காலம் தொட்டு நம்முடைய சன்மார்க்க முன்னோர்களும் பார்வைப்புற கிராமவாசி பெருமக்களும் பாடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டுகளாக நம்முடைய பகுதியின் ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் நம்முடைய எம்கேபி அண்ணன் அவர்களும் பெரும்பாடுபட்டு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு தொடர்ச்சியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம் அல்லல் பெருமான் அவர்கள் அருட்பாவில் ஒரு வாசகத்தை சொல்கின்றார். கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கை என்று சொல்கிறார். அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய வடலூர் புண்ணிய பூமியானது என்றும் புனித நகரமாக ஆக்குவதற்கான காலங்கள் சமீபத்தில் இருப்பதாக நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அருட்பாவில் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த வடலூர் பகுதிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட நகரங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சன்மார்க்க பேர் அன்பர்களையும் பேர் அருட்பெரியோர்களையும் பார்வைப்புற கிராம மக்களின் சார்பாக வருக வருக என்று அவர்களை வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தமிழ்நாடு முழுவதிலிருந்து வந்துள்ள அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் வடலூர் பார்வைபுரம் கிராம மக்கள் சார்பாக எங்களது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வள்ளலாரோட கொள்கையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்ம வடலூர் புனித நகரமாக மாற்ற வேண்டும் என்று உங்களுடைய முயற்சிக்கு இந்த பார்வைபுரம் மக்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த முயற்சி வெற்றியடைய பார்வதிபுரம் கிராம மக்கள் சார்பாக மிகவும் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளோடு இந்த வடலூரை புனித நகரமாக மாற்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு சன்மார்க்க அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த கோரிக்கை அரசு வெகு விரைவில் நிறைவேற்றி வடலூரை புனிதமாக்கி தர வேண்டும் என்று பார்வதிபுரம் மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த எழுச்சி பயணத்தை பார்வதிபுரத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார். துவக்கி வைக்குமாறு ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಎಚ್ ಪಾಟೀಲ್ ಅಂತೇಳಿ ಕರ್ನಾಟಕದ ಹುಬ್ಬಳ್ಳಿ ಧಾರವಾಡದಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈ ಸ್ವಾಮಿ ಬೆಳ್ಳೂರು ಸ್ವಾಮಿಯವರ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಇಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೇನೆ. ಅವರ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಈ ಜಾಗ ಏನೇನು ಕೊಲ್ಲೂರು ಜಾಗ ಏನದ ಇದೆಲ್ಲ ಪವಿತ್ರವಾದ ಜಾಗ ಆಗ್ಬೇಕಂತೇಳಿ ನಂದೆಲ್ಲ ಅಪೇಕ್ಷೆ. ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ. ಐ ಆಮ್ ಫ್ರಮ್ ಹುಬ್ಬಳ್ಳಿ ಧಾರವಾಡ, ಕರ್ನಾಟಕ. ಮೈ ಪ್ರೊಫೆಷನ್ ಇಸ್ ಮೆಡಿಕಲ್ ಪ್ರೊಫೆಷನ್ ಆ್ಯಂಡ್ MBBS ಡಾಕ್ಟರ್. I heard of Vallalur Swami, and I very much feel that his blessings will give me a lot of strength for further social activity. Thank you all. கருணையோடு வாழ்ந்த வள்ளல் பெருமான் சித்தி அடைந்த இந்த வடலூரை புனித நகரமாக அறிவிக்க கோரி நாங்கள் அனைவரும் அரசு இடத்திலே மன்றாடி உங்கள் கால்களை இறைவனின் பொற்பாதங்களாக வணங்கி இந்த வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சன்மார்க்க மெய்யன்பர்களே, வடலூரில் வாழும் புண்ணியர்களே, உங்கள் பொன்னார் திருவடிக்கு வணக்கத்தை வந்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடலூரை புனித நகரமாக ஆக்க வேண்டி இந்த புனித நடைப்பயணம் இங்கே தொடங்கி கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான நண்பர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த நால்முக்கு ரோடில் செல்லும் போது இன்னும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வர இருக்கின்றார்கள். பெருமானுக்கு மிகப்பெரிய வெற்றி இது. முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று இந்த வடலூரை புனித நகரமாக ஆக்க வேண்டும். இந்த வடநாடு சைடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காசி, கயா, அயோத்தி, ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற இடங்கள் எல்லாம் புனித நகரமாக அறிவிக்கின்றிருக்கிறார்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டில் ஒன்று கூட புனித நகரம் இல்லையா? ஏன்னா நம்ம கேட்கல. கேட்டால்தான் அடர புள்ள தான் பால் குடிக்கும். அப்படி நாம் கேட்கணும். கேட்டோம்னா நம்முடைய உரிமையை பற்றி இந்த சன்மார்க்கத்துக்கு நாம் பெருமை சேர்ப்போம். வருகின்ற தலைவர்கள் எல்லாம் மாமிசம் உண்ணாமல், கொலை புரியாமல், மது அருந்தாமல்,
நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லும் பெற்று வாழ்வார்கள். அந்த அற்புதத்தை தான் இந்த அருளாளர்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வாழ்வது மட்டும் போதாது, நமக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகள் தலைவர்கள் எல்லாம் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும், பொருள் வேண்டும், அவ்வுலகத்துக்கு அருளும் வேண்டும். அந்த அற்புதத்தை தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைக்கு 12ஆம் தேதி துவங்கி 21 சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கிட்ட நிறைவடையும். இங்கே பார்த்தீங்கன்னா வடலூரில் வருவதை காட்டிலும் 100 மடங்கு 5000 அன்பர்கள் சென்னையில் கூடினால்தான் அந்த மீடியாக்கள்லாம் திரும்பி பார்க்கணும். நம்ம பத்திரிகையில் செய்தி வரும், முதலமைச்சர் கவனத்துக்கு போகும், என்ன அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு. அந்த கூட்டத்தை பார்த்து தான் உடனடியாக அதனால் அருள் கூர்ந்த அன்பர்களே, வடலூர் வராத அன்பர்கள் எல்லாம் கூட சென்னைக்கு கட்டாயம் வரணும். உங்கள் பொன்னார் திருடி நான் வணங்கி கேட்டுக்கிறேன். வள்ளல் பெருமான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதுதான். அரிய வாய்ப்பு, இது பெரிய வாய்ப்பு, இது கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டால் வாய்ப்பே இல்லை. இந்த வாய்ப்பை நாமெல்லாம் பயன்படுத்தி புனித நகரமாக ஆக்க வேண்டும், புனிதமாக அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொன்னார் திருடி வணங்கி கேட்டுக்கிறேன். வாழ்க, நெடுவூழி வாழ்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. கும்பகோணம் சாதுகுமார். இந்த 10 நாள் புனித பயணம் மிக சிறப்பாக வடலூர் சத்தியஞான சபையிலிருந்து துவங்கிவிட்டது. அனைத்து சன்மார்க்க சங்கத்தார்களும் வழிநெடுகில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளவும். இந்த 10 நாள் நடைப்பயணத்தை சிறப்பாக நடத்தி நம்ம முதல்வர்கிட்ட போய் கோரிக்கை வைத்து நம் வடலூர், கருங்குழி, சித்தி வளாகம் இதை சுற்றி உள்ள அனைத்து ஒரு 5-6 கிலோமீட்டர் அளவுக்கு மது மாமிசம் இல்லாத புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். உலகிலேயே மிக முக்கியமான ஒரு இடம் இது சத்தியஞான சபை. அதனால் எல்லோரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லோரும் கலந்து இந்த நடைப்பயணத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. உடனே கொண்டு வந்து இந்த இடத்துல வண்டி கிட்ட கொண்டு வந்து கேட்டுக்கொள்கிறோம். பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, செல்லு காணாயிடுச்சு, அதை கொண்டு வந்து பெரிய உபகாரம் சொல்லி நீங்கள் எல்லாம் இந்த வள்ளலார் என்ன செய்திருக்கிறார்கள், தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, ஒரு எழுச்சியான முறையில எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக, ஷர்குருநாதா ஷர்குருநாதா, சன்மார்க்கம் சங்கம் தழைக்கருள்தா, திருவருட்பிரகாச வல்லலா, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெருங்கருணை, 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 அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி,
தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த அற்புதமான புனித கோரிக்கையை நம்முடைய அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக இங்கே தமிழ்நாடு அரசு முதல்வரை காணுவதற்காக ஒரு பெரும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித பயணம், இது அருள் பயணம், ஒவ்வொரு உயிர்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கும், பிறந்த ஒவ்வொரு உயிரும் உயிரோடு வாழ்வதற்கான, மரணமில்லாமல் நம்மால் மரணம் நேரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நகரத்திலே புனிதமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைப்பதற்காக இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக மற்றும் அனைவரும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த புனித பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த புனித பயணம் வெற்றி அடைய வேண்டும், இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும். வள்ளற்பெருமான் எல்லாருடைய உள்ளத்திலும் அவர்கள் புகுந்து திருத்தொண்டு செய்வது போல இந்த எண்ணத்தை எல்லோருக்கும் மாற்றி இந்த புனித நகரமாக மாற்றுவதற்கு இதை வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை அன்போடு பணிவோடு வைக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பார்ந்த சன்மார்க்க நேயர்களும்
இந்த வடலூரை புனித நகரமாக ஆக்குவதற்காக பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு காலகட்டங்களில் முன்னாள் முதலமைச்சரிடத்தில் வைத்திருந்தோம். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையில் இந்த அற்புதமான ஊர்வலம் அவர்களை நோக்கி தான் சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு அண்ணாமலை அவர்களும் மாதவரம் அதாவது பல்லாவரம் ஜமீன் நம்முடைய மகாதேவன் ஐயா அவர்களும் உடன் பல்லாயிரக்கணக்கான சன்மார்க்க அன்பர்களும் ஒன்று திரண்டு இந்த புனித வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது கண்டிப்பாக இந்த முறை வெற்றி அடையும். காரணம், வள்ளல் பெருமானுடைய இந்த ஞான சபையும் அதை சுற்றி இருக்கின்ற அருள் தலங்களும் எல்லாமே புனிதத்துக்கு உரியது. ஆகவே இங்கே இருக்கின்ற மது கடைகள், மாமிச கடைகள், மாமிச உணவகங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்தருள் வேண்டும். அதற்கான கோரிக்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வடலூர் புண்ணிய பூமி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். வள்ளல் பெருமானே அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அருள் புரிதல் வேண்டும். வடலூரில் இருக்கக்கூடிய மது மாமிச கடைகளை அகற்றி வடலூரை புண்ணிய பூமியாக அறிவித்திட வேண்டி, வடலூரை உள்ள மது மாமிச கடைகளை அகற்றி சைவ பூமியாக வடலூரை அறிவித்து, எப்படி காசி, கயா, ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ் போன்ற நகரங்கள் புனித பூமியாக இருக்கின்றதோ அதுபோன்று வடலூரை சைவ பூமியாக அரசு அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் இதோ சன்மார்க்க அன்பர்கள் எழுச்சி நடைபயணமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடலூரில் உள்ள மது மாமிச கடைகளை அகற்றி வடலூரை சைவ பூமியாக அறிவித்திட வேண்டும். தமிழக அரசு சைவ பூமியாக அறிவித்திட வேண்டும். உலகில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த இந்த தமிழ் பூமி சாதாரண பூமி இல்ல, கருணை பூமி, அன்பு பூமி, அருள் பூமி. இந்த அருள் பூமியில் ஒரு மதுக்கடையும் மாமிச கடையும் இல்லாத சைவ நகரமாக வடலூரை அறிவித்தால் உலகர் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய பூமியாக இந்த தமிழ் பூமி இருக்கும். அதன் அடிப்படையில் இதோ சன்மார்க்க பெரியோர்கள், சன்மார்க்க அன்பர்கள், சன்மார்க்க தாய்மார்கள், சன்மார்க்க கருணை உள்ளம் கொண்ட சன்மார்க்க தியாக செம்மல்கள் இதோ வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்றிடுங்கள். வடலூரில் கருத்தில் கொண்டு இந்த பூமியை புனித நகராக ஆக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினிய வடலூர் பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் அரிய வாய்ப்பு இந்த மண்ணிலே வள்ளல் பெருமான் அவதரித்ததுதான். இந்த மண்ணிலே வள்ளல் பெருமான் செய்த பெரும் புண்ணியத்தில் நீங்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னவென்றால், சாகா தலைவன், சாகா கருணையாளன், கருணை நெறி கண்ட கடவுள் ஞான பூமியாகிய இந்த வடலூர் புண்ணிய பூமியிலே மதுக்கடைகளும் மாமிச கடைகளும் அகற்றி புனித நகரமாக அரசு அறிவிக்க வேண்டும். புனித நகரமாக அரசு அறிவிக்கின்ற பொழுதுதான் இந்த மண்ணில் மாபெரும் எழுச்சியானது நடைபெறும். ஆகவே இந்த பூமியை சைவ பூமியாக மாற்றுங்கள், வடலூர் புனித பூமியாக மாற்றுங்கள், வடலூர் புண்ணிய பூமியாக மாற்றுங்கள் என்று இதோ சன்மார்க்க அன்பர்கள் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழகம் முழுவதும் மதுக்கடையை மூட வேண்டும். தமிழகம் முழுவதும் மதுக்கடையை மூடுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தில் குற்றங்கள் விலகும். சாராய கடை மூலமாகத்தான் பல துன்பங்கள் வருகின்றது. மதுக்கடை மூலமாக, மாமிச கடை மூலமாக மனிதன் மூர்க்கத்தனமா வாழ்ந்துகிட்டே கிடக்கிறான். அவன் குடிக்கிறான், அவன் கடிக்கிறான், வெற்றா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீய பழக்கங்களுக்கு அதீதமான காரணம் இந்த மது பழக்கம், மாமிச பழக்கம். இந்த இரு பழக்கங்களையும் மனிதன் தவிர்த்தால் மனிதன் புனிதனாவான் என்கின்றதை உணர்ந்த வள்ளல் பெருமான் இந்த மண்ணில் சைவ பூமியாக மாற்றினால் வடலூருக்கு பெருமை, வள்ளலாருக்கு பெருமை, தமிழகத்திற்கே பெருமை. அதுதான் ஜோசப் விஜய்க்கு ஒரு அருமை அருமை அருமை. ஆகவே சன்மார்க்க பெருங்குடத்தவர்களே, சாகா தலைவன், கருணை நாயகன், உலக புரட்சியாளர், எழுச்சியாளர் வாழ்ந்த இந்த பூமியை
சைவ பூமியாக மாற்றுங்கள், அன்பு பூமியாக மாற்றுங்கள், கருணை பூமியாக மாற்றுங்கள் என்று சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் இதோ வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இந்த உலகத்தை சைவ பூமியாக மாற்ற வேண்டும், அன்பு பூமியாக மாற்ற வேண்டும், கருணை பூமியாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் இதோ சன்மார்க்க அன்பர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எழுச்சி நடைபெறும். அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக எழுச்சி ஊர்வலமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாநில துணை பொதுவான கருத்தை, அருள் உணர்வை உலகெங்கும் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களினுடைய உயிர் நாடியிலே நெஞ்சத்திலே நிறைந்திருக்கின்ற வண்ணமாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை கொடுத்திருக்கின்ற வடலூரிலே வாழுகின்ற வள்ளல் பெருமானார் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பூத தேகத்திலே இருக்கின்ற நம் ஒவ்வொருவரினுடைய உடலிலும் அவர் இருக்கின்றார். அந்த உள்ளத்திலே வாழுகின்ற இந்த வடலூர் வள்ளல் பெருமான், புனித பூமி வடலூர் வள்ளல் பெருமானார் அவர்களால் நிறைந்திருக்கக்கூடிய புனித பூமி, புனித கருத்துக்கள், புனித எண்ணங்கள், இவற்றை வாழுகின்ற மக்களாகிய நாம் இந்த ஊரிலே பிறந்திருக்கின்றவர்கள் கொடுத்து வைத்த புண்ணியர்கள். இந்த புண்ணியர்கள் இதை புண்ணிய பூமியாக மாற்றுகின்ற வண்ணமாக இதோ சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம், அருளாளர்கள் எல்லாம் பரிசையாக அணிதிரண்டு இரண்டு பேர்களாக அற்புதமாக வள்ளல் பெருமானாருக்கு நன்றி பாராட்டும் விதத்திலே வடலூரில் இருந்து சென்னையை நோக்கிய அற்புதமான இந்த சமரச சுத்த சன்மார்க்க எழுச்சி நடைபெறும் மிகச்சிறந்த முறையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சாருவக ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். காவல்துறையானது அருமையான பாதுகாப்பை வடலூர் காவல் நிலையத்தாருக்கு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மழை வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் சைவ பூமியாக மாற்றுவதுதான் இந்த எழுச்சி நிலையத்தினுடைய ஒரே நோக்கம். ஆகவே இந்த சைவ பூமியாக மாற்ற சன்மார்க்கர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சன்மார்க்க பூமியாக மாற்ற வடலூரில் இருக்கக்கூடிய மனிதநிலை மேம்படவே மறந்திடுவா வள்ளல் பெருமானார் அவர்கள் 33 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த அமைச்சராக இருக்கின்ற இந்த வடலூர் புனித பூமியாக அறிவிக்க கோரி வடலூர் பூமியை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருள் வளர்ச்சிக்கு பின்பாக சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் இரண்டு பேராக அணிவகுத்து சதாக இருந்து வருகின்றார்கள். இந்த அருள் வளர்ச்சிக்கு பின்பாக ஆடி மறைந்து வள்ளல் பெருமான் சன்மார்க்க கருத்துக்களை எல்லாம் போராட்டம் புரியாட்டத்தின் மூலமாக கலையுலக கலையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். சன்மார்க்க அன்பர்கள் சன்மார்க்க சாது மகாதேவன் அவர்கள் வந்து போராடி வருகிறார்கள். இணைந்து ஆடுகின்ற அருள் காட்சியில் இப்பொழுது தமிழ் கலைஞர்கள் ஐயா பூபதி ஐயா சென்னையிலே இருந்து ஓரிரு கருத்துக்கள் இந்த எங்களுடைய குலதெய்வம் கேட்கிறது, எங்களுடைய தெய்வம் கேட்கிறது என்றெல்லாம் வாய்ப்பேச உயிரினங்களை கொலை செய்யாதீர்கள். அதுவும் நம்மை போன்று வாழ்வதற்குத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் இறைவனுக்கு குழந்தைகளே. ஒரு குழந்தையை பலி செய்து ஒரு குழந்தை பசியாற்ற என்ற தாயாவது நினைப்பாளர் சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா குழந்தைகளும் வாய்ப்பேசாத உயிரினங்கள் வாய்ப்பேசுகின்றன. எல்லோருக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறவன் இறைவன். இறைவனுக்கு நாம் உயிர் பலி செய்யலாமா? சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த தெய்வம் எனக்கு ஆடு கொண்டு வா, கோழி கொண்டு வா அப்படின்னு கேட்டுச்சு, அதுக்கு வேணும் என்றால் அதுவே எடுத்துக்கொள்ளுமே, நாம் எதுவும் கொடுக்க தேவையில்லையே என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பெரியோர்களே, ஆடுகளை பலியிடாதீர்கள், கோழிகளை பலியிடாதீர்கள். தெய்வத்தின் பெயரால் பல உயிர்களை பலியிட்டு அதனால் மலை போல வரக்கூடிய பாவத்தை சேர்த்து மீளா நரகத்தில் விட வேண்டும் என்று அன்பு.
மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மாமனிதனாக மாற வேண்டும், புனிதனாக மாற வேண்டும். நாம் செய்த நல்ல வினையின் காரணமாக கடவுள் ஆறறிவு படைத்த மனிதனாக நமக்கு இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து நாம் மேலும் இறைவனுடைய திருவடி அடைய வேண்டுமே தவிர ஆடு கோழி வீரர்களை பலி செய்து பாவத்தை சேர்த்துக் கொண்டு வீரனான நரகத்தில் விழ வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், 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 அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும், 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 அன்பு செயல் வேண்டும். எங்களும் நான் சென்றேன், எங்களும் நான் சென்றேன். போராட்டமாக இன்று சென்னையை நோக்கி 10 நாட்கள் சென்னையை நோக்கி நல்ல தயாராகி வந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று வடலூர் நகரில் உள்ள மதுக்கடை மாமிசங்களை அசைவங்களை அகற்றி வடலூர் நகரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு அப்படியே சொல்லுங்க. நகரமாக அறிவித்து விடு, அறிவித்து விடு, அறிவித்து விடு. தமிழக அரசு அறிவித்து விடு, அறிவித்து விடு, அறிவித்து விடு. புனித நகரமாக அறிவித்து விடு, அகற்றி விடு, அகற்றி விடு. வடலூர் நகரின் எல்லைக்குள்ளே மது மாமிச கடைகள் உணவுகளை அகற்றி உத்தரவிட வேண்டும், உத்தரவிட வேண்டும். தமிழக அரசு சன்மார்க்க அன்பர்களை வேண்டுகோள், வடலூர் நகரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு சன்மார்க்க அன்பர்கள் வடலூர் நகரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று வடலூர் நகரில் இருந்து சென்னையை நோக்கி இதோ தமிழக முதல்வரை சந்திக்க இதோ பேரணியாக வாகனம் மூலமாக இதோ சென்னையை நோக்கி 10 நாட்கள் இதோ வர தயாராகி உள்ளோம். தமிழக அரசு வேண்டுமே 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 வடலூர் புனித பூமி வேண்டுமே, வடலூர் புனித பூமி வேண்டுமே. மாற்றிடு 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 மாற்றிடு, புண்ணிய பூமியாக மாற்றிடு, புண்ணிய பூமியாக மாற்றிடு. வேண்டாமே 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 வேண்டாமே, வடலூரில் மது கடை வேண்டாமே, வடலூரில் மது கடை வேண்டாமே, வடலூரில் மாமிச கடை வேண்டாமே, வடலூரில் மாமிச கடை வேண்டாமே, வேண்டாமே 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 வேண்டாமே, வடலூரில் மது கடை வேண்டாமே, வடலூரில் மது கடை வேண்டாமே, வடலூரில் மாமிச கடை வேண்டாமே, வடலூரில் மாமிச கடை வேண்டாமே. செய்திடு செய்திடு செய்திடு, புனித பூமியாக செய்திடு, புனித பூமியாக செய்திடு, செய்திடு 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 செய்திடு, புண்ணிய பூமியாக செய்திடு, புண்ணிய பூமியாக செய்திடு. வள்ளலார் வாழ்ந்த புண்ணிய பூமி வடலூரை புனித பூமியாக மாற்றிடு, வேண்டுமே 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 வேண்டுமே, புண்ணிய பூமி வேண்டுமே, புண்ணிய பூமி வேண்டுமே, புனித பூமி வேண்டுமே, புனித பூமி வேண்டுமே. வேண்டாமே 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 வேண்டாமே, மதுக்கடை வேண்டாமே, மதுக்கடை வேண்டாமே, வேண்டுமே 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 வேண்டுமே, புண்ணிய பூமி வேண்டுமே, புண்ணிய பூமி வேண்டுமே. வேண்டாமே 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 வேண்டாமே, மதுக்கடை வேண்டாமே, மதுக்கடை வேண்டாமே, மாமிச கடை சைவ பூமி வேண்டுமே, வேண்டுமே வேண்டுமே, சைவ பூமி வேண்டுமே. கொல்லாதே கொல்லாதே
மதுக்கடை வைத்துக் கொண்டிருக்கலாமா? இந்த பூமியிலே மாமிசக்கடை வைத்திருக்கலாமா? இந்த புண்ணிய பூமியிலே அசைவ உணவகங்களை திறக்கலாமா? சற்று சிந்தித்து பாருங்கள். புண்ணியத்தின் உருவமாக நம்முடைய வடலூர் நகரம் விளங்குகிறது. வடலூர் அருமையை பெருமையை வடலாறு எவ்வளவு வாழலாக அதை கருத்தில் கொண்டு இந்த வடலூர் புனித நகரமாக மாற்ற வேண்டும் என்று மக்களோடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு ஒவ்வொரு நாங்க இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம் வண்டியில ஏறி. ஐயா, இந்த 4 ரோடு கொஞ்சம் தள்ளி நாங்க வண்டியில ஏற போறோம். காவல்துறை அதிகாரிகளினுடைய உத்தரவுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். ஆனால் இந்த 4 ரோடு தாண்டித்தான் நாங்கள் வண்டியில் ஏறுவோம். ஐயா, நாங்க வண்டி ஐயா, காவல்துறை அதிகாரி அவர்கள் தயவு செய்து டிஎஸ்பி அவர்கள் இந்த இடத்திலே ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்து கொண்டு செல்லுங்கள், வாகனத்தில் செல்லுங்கள் என்று சொன்னார். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் செல்லுகின்றோம். தயவு செய்து அதிகாரி அவர்களே, நாங்கள் செல்லுகின்றோம். நடைபயணத்துக்கு அனுமதி இல்ல. அதான் நடைபயணம் 4 ரோடு வரைக்கும் விட்டு எம்ஆர்கே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அசம்பிள் ஆகி அங்கிருந்து வண்டியில ஏற மாதிரி ப்ரோக்ராம் மாத்தி இது மாதிரி வந்து காவலத்தை பண்ணோம்னா பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க. எம்ஆர்கே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் எல்லாம் அசம்பிள் ஆகுங்க, இங்கே வண்டியில ஏறுங்க. அன்பர்களின் உணர்வை காவல்துறை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். காவல்துறை அதிகாரியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விட்டோம். அது வேணான்னு சொல்றோம். எங்களை போய் எதிர்க்கிறீங்க. வேணான்னு சொல்றீங்களே சார், இதை விட எதிர்ப்பு என்ன சார் வேணும்? சார் மதுக்கடையே வேணாம் சார் இந்த பூமியில. அதுக்காக இதை விட என்ன கொடுமை சார் வேணும்? எத்தனை பேர் குடிகாரன் எத்தனையோ கொடுமை நடக்குது. ஏன் சார் எத்தனை பேர் கொலை பண்ணி டார்ச்சர் பண்றாங்க? யாராவது ஒருத்தர் இதுக்காக போறாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா? அதுக்கு மணி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க சார்? எல்லாரும்